மணிக்கு பிறகாக 11:30 இருந்து விமான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆனால் 11 மணியிலிருந்து சிறு சிறு விமானங்களுடைய குட்டி சாகச நிகழ்ச்சி நடைபெறும். ஆனால் 11:30 பிறகாக ஃபார்மேஷன் என்று சொல்லக்கூடிய போர்படை விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுடைய அந்த சாகச நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. 11 மணிக்கு தொடங்கக்கூடிய நிகழ்வு 1 மணி வரை இந்த 2 மணி நேரங்கள் நடைபெற இருக்கிறது. இந்த 2 மணி நேரங்களுக்கும் சென்னை விமான நிலையத்திற்கு வரக்கூடிய விமானங்களுடைய பயண திட்டத்தில் மாற்றம் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 மணி நேரங்கள் முழுமையாக விமானப்படையினுடைய அந்த போர் விமானங்களுடைய சாகச நிகழ்ச்சியை காட்டுவதற்காக தற்போது காத்திருக்கிறார்கள். சரியாக 11 மணிக்கு இந்திய விமானப்படையினுடைய வான் சாகச நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக ஒரு 11 மணி அளவில் இந்த விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. சென்னை மாநகர மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் இன்று அதிகாலை முதலே ஏராளமானோர் குடைகளோடு சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்திருக்கின்றார்கள். பொதுவாக இந்த விமானங்களை எல்லாம், போர் விமானங்களை எல்லாம் தொலைக்காட்சிகளில் அந்த வீடியோக்கள் மூலமாக மட்டுமே பார்க்க முடியும் என்ற சூழ்நிலையில் நேரடியாக அந்த விமான மக்கள் அங்கு தொப்பிகளை அணிந்தும் குடைகளை பிடித்தவரும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் விமான சாகசத்தை பார்ப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். இந்திய விமானப்படையினுடைய ஒட்டுமொத்த போர் விமானங்களும் வருகின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் 72 விதமான போர் விமானங்களை இன்று சென்னை மெரினா கடற்கரையில் இந்த சாகசத்திற்கு இந்திய விமானப்படை பயன்படுத்துகின்றது. பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்திலேயே இந்திய விமானப்படை உருவாகி இருந்தது. அதனுடைய ஆண்டு விழாவை முன்னிட்டு தற்பொழுது இந்த விமானப்படைக்கான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பல்வேறு விமானங்கள், ரஃபேல் உள்ளிட்ட விமானங்கள், சுகோய், மிராஜ் உள்ளிட்ட விமானங்கள் எல்லாம் இந்தியா பல்வேறு நாடுகளில் இருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய உலகின் மிகச்சிறந்த ராணுவ விமானங்கள் உட்பட இந்தியாவே தயாரித்து பயன்படுத்தி வரக்கூடிய உலக நாடுகளில் மிகவும் செல்வாக்கு மிக்க ராணுவ விமானமாக இருக்கக்கூடிய தேஜஸ் போன்ற விமானங்களும் இன்றைய சாகசத்தில் ஈடுபட இருக்கின்றன. ஏற்கனவே 3 முறை விமான சாகசத்திற்கான ஒத்திகை நடைபெற்றது. அப்பொழுதே சென்னை மாநகர மக்கள் இந்த நாளை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். சென்னையினுடைய வான்வெளி பரப்பு முழுவதுமாகவே அந்த சாம்பல் நிறத்திலான பல்வேறு ராணுவ விமானங்கள் வட்டமடித்தபடி இருந்தன. அது மட்டுமல்லாமல் ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் பல்வேறு நிறங்களில், சிவப்பு உள்ளிட்ட நிறங்களில் கண்கவரக்கூடிய வகையில் சென்னையினுடைய வான்பரப்பை தொடர்ந்து வட்டமடித்துக் கொண்டிருந்தன ஒத்திகை நடைபெற்ற நாட்களிலேயே. எனவே சென்னை மாநகர மக்கள் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஒத்திகை நிகழ்ச்சிக்கு பிறகான முழு அளவிலான 72 விமானங்களின் சாகசங்களையும் பார்ப்பதற்காக தற்பொழுது அங்கு ஒன்று கூடியிருக்கின்றார்கள். விமானப்படை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்திய ராணுவ படையினுடைய முப்படை தளபதிகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். விமான சாகசத்தை பொறுத்தவரை ரஃபேல் விமானம் உள்ளிட்ட இந்தியா தன்னுடைய வான் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த ராணுவ பலத்தையும் இன்று சென்னை மாநகர மக்களுக்கு முன்பாக பல்வேறு சாகசங்கள் வாயிலாக அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள். இந்த சாகசங்களை பொறுத்தவரை அந்த விமானங்கள் தீப்பிழம்புகளை உமிழவிட்டபடி பறந்து செல்ல இருக்கின்றன. விமான சாகசத்திற்கென்ற விமானப்படை வீரர்களில் பயிற்சி பெற்ற குழுவினர் இருப்பார்கள். அவர்கள் இதுபோன்று நாட்டின் பல்வேறு இடங்களிலும் நடைபெறக்கூடிய விமான சாகசங்களில் ஈடுபடுவார்கள். ஆகாசகங்கா, சூரிய கிரகன் என்று பல்வேறு விதமான பெயர்களால் அந்த அமைப்புகளுக்கு, அந்த வான்படை வீரர்களுக்கு பெயரிடப்பட்டிருக்கும். அவர்கள்